இந்தியாவிலேயே பார்த்தீங்கன்னாக்க ஒரு நகரத்தை சுற்றி அகழி இருக்குது தஞ்சாவூரில் மட்டும்தான். ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லி அறிவித்த பிறகு இதுக்கு இந்த பகுதிக்கு மட்டும் ஒரு 10 கோடி ரூபா ஒதுக்கி இதை புனரமைக்கிறோம்னு சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருந்த குடிசைகள் அகற்றப்பட்டுச்சு. ஆனால் பெரிய பெரிய ஆக்கிரமிப்பாளர்கள் இன்னும் கை வைக்கப்படல. அதனால இதெல்லாம் உடனடியாக சுத்தம் பண்ணி ஏற்கனவே திட்டமிட்ட அடிப்படையில் செஞ்சாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4 கிலோமீட்டர் அளவுக்கு ஒரு போட்டிங் பண்ணலாம். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டி இருக்குது, பல்வேறு இடங்களில் பார்த்தீங்கன்னாக்க போட்டிங் இருக்குது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு 4 கிலோமீட்டர் போட்டிங் போக முடியும் தஞ்சாவூர் மட்டும் தான் போக முடியும். ஒரு நிரந்தரமான தண்ணி ஏற்பாடு, நீர் மேலாண்மை, அதே போல் கடந்த காலத்தில் அவங்க செஞ்ச குடிக்கிறதுக்கு ஒரு பகுதி தண்ணி நீர் மேலாண்மை பார்த்தீங்கன்னாக்க குடிநீருக்குன்னு ஒரு பகுதி, அதே போல் குளிக்கிறதுக்குன்னு பகுதி, கால்நடைக்குன்னு ஒரு பகுதி, அதே போல் துணி துவைக்கிறதுக்கு இப்படிலாம் ஒரு சிஸ்டம் பண்ணி கடந்த காலத்தில் செஞ்சதை மீண்டும் ஒரு கண்ணுக்கு முன்னாடி செய்ய கொண்டு வந்தாங்க. ஆனால் இது வரைக்கும் நடக்கலை. உடனடியாக இது செஞ்சாக்க இந்த பகுதியோட பல்வேறு பொருளாதார சுற்றுலாத்தலம் மேலும் அதிகரிக்கும். இந்த பகுதி மிகப்பெரிய சிறப்புமிக்க பகுதிங்கிற அடிப்படையில் இந்த வரலாற்று போல பாதுகாக்கிற நடவடிக்கை நிர்வாகங்கள் இறங்கணும், தாமதிக்க கூடாது. எடுத்த முடிவு அமல்படுத்த சொல்லி கேட்டுக்கணும்.